கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. உலகவாய் தமிழ் பெரும் மக்களே, இன்று திருவண்ணாமலை மாவட்டம் பெரியகுளம் பள்ளியினுடைய வளாகத்துக்கு நான் வந்து பார்க்கும் பொழுது இந்த பகுதியில் பார்த்து வியந்து போன ஒரு விடயத்தை உங்களுக்கெல்லாம் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அன்பு தமிழ் நெஞ்சங்களே, தலைமை ஆசிரியர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்கள், உதவி தலைமை ஆசிரியர் சந்திரன் ஐயா அவர்கள் இந்த பள்ளியினுடைய சிறப்புக்கு பெரும் துணையாக நின்று இந்த பிள்ளைகளை எல்லாம் வழிநடத்தியிருக்கிறார்கள். அந்த வகையில் அவங்களுடைய சுற்றுச்சுவரில் பார்த்திங்கன்னா நிறைய குறள்களை எழுதியிருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா, ஆய்ந்தாந்து கொள்ளாதான் கெண்மை கடமுறை தான் தாம் துயரம் தரும் குறள் எண் 792வது குறள். முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு 786வது குறள். ஒரு பசியும் ஓவாப்பினியும் செருப்பகையும் சேராது இயல்பது நாடு 734வது குறள். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் வினைத்திற்பும் அதிகாரத்தில் 664வது குறள். இங்கே பார்த்தீங்கன்னா, சொல்வன்மையில் தெருநறிந்து சொல்லுக சொல்லை அரணும் பொருளும் அதனின் ஊங்கிய நிதியில் குறள் எண் 644வது குறள். குறள் எண் 594 ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கம் உடையான் நுழை அந்த குறளை அற்புதமாக எழுதியிருக்காங்க. எண்ணியார் எண்ணம் இழப்பர் இடனறிந்து துண்ணியார் துண்ணி செயல் குறள் எண் 494. காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர் காலம் அறிதல் அதிகாரத்தில் 485வது குறள். எப்பொருள் யாராவது கேட்பணுமோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது 423வது குறள். இந்த குறள்களை எல்லாம் இந்த பள்ளிக்கு வரக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் இதை பார்த்து மனப்பாடம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே அனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெரியவரும் குறள் எண் 416. அடுத்தது பார்த்திங்கன்னா, எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு குறள் எண் 392 கல்வி அதிகாரத்தில். 322வது குறள் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூல தொகுத்தோற்றல் எல்லாம் தலை கொல்லாமை அதிகாரத்தில் 2வது குறளாக இருக்கிற குறளை எழுதியிருக்கிறார். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவன் நான நன்னயம் செய்துவிடல் 314. இன்னா செய்யாமையில் ஒரு அற்புதமான பள்ளியை நிறுவி இங்கே இடத்தை வாங்கி தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தண்ணியை கொள்ளும் சினம் குறள் எண் 365 வெகிலாமை அதிகாரத்தில். வாய்மை எனப்படுவது யாதையின் யாதென்றும் தீமையிலா சுழல் வாய்மையினுடைய முதல் குறளாக இருக்கக்கூடிய 291வது குறளை எழுதியிருக்கிறார். தோன்றியின் புகழோடு தோன்றுக அக்கிலா தோன்றலின் தோன்றாமின் என்று 236வது குறள் புகழ் 24வது அதிகாரம். ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் 225. அங்கே பார்த்தீங்கன்னா, தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் மஞ்சப்படும் பாருங்கள் தோழர்களே 202வது குறள். அது மாதிரி பிள்ளைகள் மனதில் எந்தெந்த குறள்களை எல்லாம் பதியுமோ அந்த குறளை எல்லாம் அற்புதமாக எழுதி பயனில் சொல்லாமல் 200வது குறள். சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லுக சொல்லிற் பயனில்லா சொல் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகட்டும் கல்லார் அறிவதால் 140வது குறள். ஒழுக்கமுடைமை. அதே போல் தீயினார் சுட்ட பொன் உள்ளாரும் மாறாதே நாவினார் சுட்டபடு அடக்கமுடைமையில் 129வது குறள். 114வது குறள் தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தார காணப்படும் என்ற குறளை நடுநிலைமையிலிருந்து எழுதியிருக்காரு. அடுத்தது செய்நன்றி அறிதலில் 110வது குறள் எண்ணென்றி கொண்டார்க்கும் உயுண்டாம் உயுள்ளே செய்நன்றி கொன்றமதற்கு. அடுத்தது 100வது குறள் இனிய உளவாக இன்னாத குறள் கனி இருப்ப காய்க்க வந்துட்டு. அந்தாண்ட பார்த்தீங்கன்னா, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரியர் பிறகு 72வது குறள். 50வது குறள் வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானொலியும் தெய்வத்தில் வைக்கப்படும். அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்களுக்கெல்லாம் இந்த குறள்கள் எல்லாம் சொல்லிவிட்டு மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நிரப்புற 34வது குறள். இந்த குறளுக்குள்ள 1329 குறளும் அடக்கம்னு சொல்லுவாங்க. அகர முதலே எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. இதுதான் தமிழ் நெஞ்சங்களே இந்த பெரியகுளம் அரசு உயர்நிலைப்பள்ளியினுடைய
பள்ளி வளாகத்துக்கு நம்ம வந்துட்டோம். இங்கே உங்களுக்கு நான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு வந்த உடனே அடுத்ததாக உங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தகுந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு திருவள்ளுவர் சிலை வைத்திருக்கிறார்கள். அந்த வள்ளியின் பீடத்தினிடையே அற்புதமான ஒரு திருக்குறள் சிலையை வைத்திருக்கிறார். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. மீண்டும் சொல்கிறேன், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று நான் முதலிலே சொல்லும்போது ஆரம்பித்தேன். அதே குறளை அங்கே எழுதி வைத்திருக்கிறார்கள். இந்த அற்புதமான பள்ளிக்கு வந்து இந்த பள்ளியிலே படிக்கின்ற 6ஆம் வகுப்பு மாணவர்கள் ஏறக்குறைய ஒரு 20 மாணவர்கள் 1330 திருக்குறளையும் படித்து கொண்டிருக்கிறார்கள். அநேகமாக அடுத்த ஆண்டு தமிழக அரசு கொடுக்கிற 15,000 ரூபாயை பெறுவதற்கு தகுதியாக இருக்கிறார்கள் என்பதை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உதவி தலைமை ஆசிரியர் நண்பர் சந்திரன் ஐயா அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லி